ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம 2 minutes நூடுல்ஸ் பேக்கெட் வருது இல்லைங்களா, அதையே கொஞ்சம் டேஸ்ட்டாக எப்படி நம்ம சீஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பண்ணலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுக்கிறேன். அந்த பேனில் ஃபஸ்ட்டில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நேரம் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வச்சப்பறம் இந்த நூடுல்ஸ் பேக்கெட்லேயே ஒரு மசாலா கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மசாலா போட்டுக்கோங்க. அந்த மசாலா கூடயே நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணால் காரம் அதிகமாக போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பேக்கெட்டில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் நம்ம இந்த நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. அதோட அதில் இந்த சீஸ் ஸ்லைஸை கொஞ்சம் கட் பண்ணி இந்த மாதிரி அதையும் சேர்த்துருங்க. சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். நூடுல்ஸ் வேகிற வரைக்கும். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட நூடுல்ஸ் சூப்பராக சீஸியாக இருக்குது. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலையை கொஞ்சம் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்குங்க. செஞ்சு கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.